ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம இன்ட்ரோ பட்டன் தருங்க. சரி, ஓகேங்க, நம்மளை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இடத்த பற்றியும் பட்டன் தருங்க. ஆமாங்க, நம்ம நிஜமாகவே லெகசி ஸ்டாண்டெலாம் சேர்ந்துட்டோம். கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சப்போர்ட் தந்தால் மட்டும்தாங்க அடுத்தடுத்த பாட்டு நம்மளால் போட்டுகிட்டே இருக்க முடியும். அதனால் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா இதில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பு நான் இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட் எபிசோடு 1 அப்லோடு பண்ணல. எல்லாருமே அப்லோடு பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்லோடே பண்ண வந்திருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கெட் அவர் ஃபேக்ட்ரி பேக், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எஃபி ஜோக்கர் தமிழோட அவரோட நம்மளும் சேர்ந்து இந்த இதில் பயணம் பண்ணலாம். மறக்காமல் அதுமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். வந்தோடனே முதல்ல ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, இது நல்லா இருந்துச்சு. சரி, இது எப்படி தான் வச்சுருக்கான்னு பார்த்தா பின்னாடி பெட்ராக் இருக்குது. கேட்டாசி ப்ரோ, அது சும்மா இது பின்னாடி உடஞ்சிரும், அதனால தான் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாரு. சரி, அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு வந்தோம். தான் இங்கே இது இருந்துச்சுங்க, இந்த பம்கின்லேயே வச்சுருப்பாங்க தெரியுமா, அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த எஸ்எம்பியில் இருக்கவங்களோடதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்பான் பாயிண்ட் கட்டி வச்சுருந்தாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறமா ஒரு பாத்துவே போட்டு இந்த இடத்துல அந்த போர்டு வச்சுருந்தாங்க. அந்த நம்ம ஒரு ஷாப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அதை போட்டு அங்கே போடுவாங்களே, அது ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இந்த கேட்டு நல்லா இருக்குங்க, அப்படியே ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருங்க, கீழே போய் இறங்கி பார்த்துட்டு வருவோம். நல்லா பெருசாகவே இருக்கு இடம். சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள், ஒரு டீமுக்கு 2 பயாமியில் என்னென்ன இருக்கோ, அதாவது என்னென்னா அது ஐயோ அது வேறு வாயிலாக குளருதுங்க. இவ்வளோ நாள் கிடச்சி கொடுக்குறனால இது அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். நாங்கள் டெசர்ட்டும் பிளெயின்ஸும் எங்களுக்கு. அப்படின்னா பிளெயின்ஸில் என்ன சிறப்பு, ஓக்ஸ் பிளான்ஸ் தானே அதுவும். அப்புறம் டெசர்ட்டில் வேறு என்னங்க இருக்குது, மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாண்டை தான் எடுத்து விற்று கிளாஸாக விற்கலாம், அப்படின்னா சாண்டாக விற்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கிட்டு அடுத்து இது என்னென்னு பார்ப்போங்க. இது மறக்காமல் இன்னுமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதவங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுது. ஆனால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்குவாங்க. சரி, இங்கே எல்லாத்துக்கும் 32 பிரெட்டு கிடைக்கும், அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம டீமெட் யாருன்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம டீமெட் வேறு யாரும் இல்லை, ஜாய் ஃபினிக்ஸ் ப்ரோ அண்ட் கேம் ஃப்ரீக் அவரும் தான். கொஞ்சம் லைட்டாக வாயில் வரமாட்டேதுங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோவுக்கு. ஏன்னா ஷார்ட்ஸ்னால் இப்போ சும்மா அப்படியே 1 நிமிஷம் தான் இருக்கும், டக்குன்னு கொடுத்துடலாம். இது வேறு 13 நிமிஷம் இருக்குது வீடியோ லென்த்து வேறு. நான் வேறு கண்டென்ட்டே இல்லாமல் எடுத்துருந்தேங்க. இதெல்லாம் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேனே எஸ்பின்ற மனுஷனுக்கு தான் தெரியும். இது அந்தளவு கஷ்டப்பட்டு அப்புறமா அவர் ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாரு, அதெல்லாம் வரும். இது வீடியோ போக போக வரும். இந்த லூட்டில் எப்படா கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சும்மா நான் தான் சொன்னேன்ல, சும்மா விளாண்டுருந்தேன். அப்படி உள்ளே விளாண்டுருக்கும் போது தாங்க இந்த லூட்லாம் கிடச்சி. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்துட்டோமே, ஏதாவது பலி கொடுக்காமல் போனால் நல்லாவாக இருக்கும். அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்துட்டேனே, பலி கொடுக்காமல் போனால் நல்லாவாக இருக்கும். அதனால தான் இந்த மாடை கட்டம் மோகையாக பண்ணலான்னு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக முடிஞ்சு. இருங்க நம்ம பேஸுக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க. இந்த எஸ்பின்றவர் தாங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, அயன் ஆர்மர்லாம். அதை போட்டுக்கிட்டே சரி இங்கே எங்கே ஃபார்ம் கட்டுறதுன்றத தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு ஒரு நல்ல லொக்கேஷன் பார்க்கணும்ல, நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டுருந்தேன். இப்போலாம் ஒரு இடம் நல்லா இருக்கா, சரி அப்புறமா இந்த ஓரத்தில் ஏதோ நல்லா இருக்கே அப்படின்னு இந்த இடத்துலையே ஃபார்மை போட்டுடலான்னு இந்த இடத்துல கொஞ்சம் டெக்கரேட்னால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபார்ம் வரும் பாருங்கள், எப்படி ஃபார்மா. அதுக்கடுத்து ஃபார்முனாலே இன்னொன்று இருக்கணும் இல்லைங்க. இதுங்க முதல்ல ஃபார்ம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துல அனிமல் ஃபார்மிங் முதல்ல போட்டுறேனாங்க. என்ன சொல்கிறீங்க, வேணா ஃபார்மிங்னாலே அனிமல் ஃபார்மிங் தானே, அதையும் போட்டாச்சு. சூப்பராக, இது ஓரளவுக்கு இப்போதைக்கு டீசெண்டாக இருக்கும். இன்னும் போக போக நம்ம அப்கிரேடு பண்ணி ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம், ஆட்டோமேட்டிக் அனிமல் ஃபார்மிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் சுற்றி காட்டுறேன் வாங்க. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் வீடு தான் கட்டலான்ட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அதுவும் ஓரளவுக்கு இந்த இடத்துல கட்டினா
நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் ஹவுஸ் இந்த இடத்துல ஒன்று கெட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கெட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ரெக்கார்டே ஆன் பண்ணல. சரி, இந்த வீடியோட டுட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ஏன்னா நானே டுட்டோரியல் பார்த்து தான் கெட்டேன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஈஸின்றனால உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவையான ஒரு 60 லாகு கிட்ட எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு லாகு தான் இது ஃபுல்லாக நீங்கள் வைக்க போகிறீங்க. மொத்தம் 3 ஹைட்டு தாங்க. அப்புறம் 2 பிளாக் விட்டு அதே மாதிரி நான் அந்த இடத்துல எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி இப்படி ஒன்று, அதே மாதிரி இப்படி ஒன்று. லென்த்து இதாகிடுச்சுன்னா ஓரளவுக்கு வீடு பார்க்க நல்லா இருக்காதுங்க. நான் அப்படி தான் இங்கே தெரியாமல் கேட்டேன். அவன் 3 பிளாக் விட்டான், 2 பிளாக் தான் விட்டான். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி, நான் கொஞ்சம் 3 பேர் தங்கணுமேன்றனால கொஞ்சம் பெருசாக கட்டினேன். ஓரளவுக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சிங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இப்போதைக்கு ஒரு ஸ்டார்டிங் ஹவுஸ் தானே, கண்டென்ட் இல்லாமல் உட்காந்து கட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த இடத்துல வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கே தோணுச்சிங்க. சரி, அந்த இடத்துல மட்டும் ஹைட் அதிகமாகிடுச்சு பாருங்கள். 3 பிளாக் விட்டான், வெறும் 2 பிளாக் தான் விட்டுருந்தான். சரி, இது எல்லா இடத்துலையும் கரெக்டாக வச்சுக்கணுமான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் ஐயோ அந்த கிளிப்பை காணுங்க, தெரியாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வர மாதிரி இதாக. இப்போ ஐயோ எனக்கு வாய்க்கு வளருதுங்க. ஒரு வேளை வீட்டை முடிச்சிட்டேன், அதான் சொன்னேன்ல கொஞ்சம் அந்த இது மட்டும் ஹைட்டாக போனனால வீடு ஒரு மாதிரி இதாக போயிடுச்சுன்னு. அதான் ஒரு மாதிரி இதாக போயிருந்துச்சு. வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ இவ்வளோ வெளிச்சமாக எங்கே போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா சொன்னேன்லங்க, பாதி கண்டென்ட் இல்லை அப்படின்னு. பாதி அதாவது நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த நெதர் போர்ட்டல் கூட இப்போதைக்கு எங்கள் டீமில் இல்லைங்க. சார் ஒரு அயன் ஃபார்ம் டக்குன்னு அடுத்த பாட்டில் மெயினாக அந்த போட போகிறதே அயன் ஃபார்ம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு இதாவது தேவையில்ல. அதனால தான் அந்த எஸ்பி மனுஷன் வேறு வரவே மாட்டேங்கிறாருங்க. ரொம்ப இங்கே பாருங்கள், அவங்க பேஸை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மனசாட்சியே இல்லாமல், ஒரு இதே இல்லாமல் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க பேஸை பார்க்க லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி அந்த பொறாமை வருங்களேங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி பொறாமை ஃபீல் வந்துகிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் இவங்க பேஸுக்கு வரும்போது தான். சரி, மனுஷன் கொஞ்சம் சோறு கேட்டேன், அதையும் தூக்கி போடுவார், இருங்க. போட்டார். சரி, இங்கேருந்து நாங்கள் எப்படி வேறு வழி இல்லை, இங்கேருந்து நெதருக்கு தான் போகணும். ஏன்னா அவரு கூட கண்டென்ட் இருக்கு. ஒரு 4 பாட்டு 5 பாட்டை போட்டார். எனக்கு கண்டென்ட்டே இல்லைன்றதுக்காக அந்த மனுஷன் வந்தாருங்க எனக்காக. அதனால் அவரோட சேனலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நெதர் போர்ட்டலை பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது ஒரு சேடர்ஸ் என் செல்லுக்கு வேறு சப்போர்ட் ஆக மாட்டேது. எப்போ செல்லு வடிக்க போகுதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. இருங்க, நெதருக்கு போய்க்கலாம் முதல்ல. ரொம்ப அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெதருக்கே வரேன். இந்த அச்சீவ்மெண்ட் வருது பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெதருக்கே வரேன். எப்படி ப்ரோ போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு. சரி, இப்படி நேராக போ ப்ரோ அப்படின்னாரு. நமக்கு என்ன தெரியும், அவங்க தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். நம்ம தான் இன்னும் ஒரு அயன் ஆர்மர் கூட எடுக்காமல் இருக்கோம். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 10 தாங்க லைக் டார்கெட்டு, மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களை நம்பி தான் இதெல்லாம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவன் ரொம்ப நாள் கழித்து வேறு வீடியோ போடுற ரெக்கமெண்டே ஆகாது. பார்க்குறவங்க உடனே லைக் போடுங்க, அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப 3 மாதம் கழித்து தான் வீடியோவே போடுறோம், ஃபுல் வீடியோ. 3 மாதம் இல்லை 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக பீஸ்ட் எஸ்எம்பி வீடியோ போட்டது. இதுக்கு மேலே நம்ம நிறைய ஃபுல் வீடியோ கண்டென்ட்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அப்லோடு பண்ணலாம். அவர் பாருங்கள் எவ்வளோ முன்னாடி போகிறாருன்னு. எனக்கு வேறு இந்த ஒத்தடி பாதையில் பயமாக வேறு இருக்குங்க. போடுறதான் ஒரு ரெட்டடியாக போட்டிருக்கவனா ஒத்தடி போட்டு வச்சுருக்காரு. சரிங்க, என்ன பண்ண முடியும், அவங்க கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து எப்படியும் நாங்கள் நெதர் போர்ட்டல் ரீச் பண்ணிட்டோம். அவர் எனக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. ஒரு ஆர்வக்கோட நான் பாட்டுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன். இவனா இதா பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கானா, இவனை பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் தூரத்துலேயே நின்ட்டேன். ப்ரோ வா ப்ரோன்னு. ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா அச்சீவ்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து வேறு எதுவுமே பண்ணல. இது வா ப்ரோன்னு அவனுக்கு இது காட்டுறேன்னு கூப்பிட்டு போனார். அதாவது ஃபஸ்ட்டு என்கிட்ட வெறும் நெதர் போர்ட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கடுத்து தான் சொல்கிறாரு, நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு. அதுக்கடுத்து தாங்க மனுஷன் இது அதாவது இவனுங்களாம் இருப்பானுங்களே ப்ரோ. ஐயோ அவனுங்க பேர் ஞாபகம் வர மாட்டேதுங்க. ஐயோ இப்போ கூட ஞாபகம் இருந்துச்சுங்க. எங்கள் சத்தியமாக அவன் பேரை மறந்துட்டாங்க. அந்த பிக்லின்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பானுங்கள்ல, பேஸ்டின். எங்கே இந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சிங்க. ஒரு வழியாக பேஸ்டின் கிட்டே நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா பேஸ்டினே? அப்படி எங்கள் கீழே கருப்பாக இருக்குது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாரு.
சரி நம்மளும் அவர் கூடயே எங்கேயோ கூப்பிட்டு போகிறோம் ப்ரோ வான்னாரு. சரி நம்மளும் பின்னாடியே போவோம், வேறு வழி கிடையாது நமக்கு. அப்படியே அவர் கூடயே சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நில்லையா அப்படின்னாரு. ஆடா ஆமாங்க பேஸ்டினே, இது தாங்க சொன்னேன். ஆடா அந்த கருப்பு கலரில் இருக்குன்னு. இது வேறு திடீர்னு வாயில் வேறு வரல. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேப்பு கடத்து. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம மைண்ட் கிராஃப்டை ஏற்றிருக்கோம். அதனால தான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு பாருங்கள். சரி இங்கேருந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து நேராக கூப்பிட்டு போயிட்டே இருந்தார். நல்லா வேகமாக ப்ரோ அப்படின்னாரு. சரி வேறு தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா, அங்கே போயிட்டு நடந்த சம்பவம் மட்டும் நீங்கள் பாருங்களேன். அங்கே போய் அவர் பண்ணுறது மட்டும் பாருங்கள். அவருக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருந்தேன். நீ நல்லா வேகமாக முன்னாடி ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நானும் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அவருக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி ஓடணுங்க. சரி போயிட்டே இருக்க வெளியே ரொம்ப பெருசு போல் அப்படின்னு நினச்சா, அங்கே போய் முட்டு சந்துருங்க. ஏன் ப்ரோ இப்படி முட்டு சந்தை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால், இருபுரோன்னு உடச்சி காட்டினாரோ, அதை அடைச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஆமாங்க, இந்த இடத்துல தான் ஹாப்பி கேஸ்ட்லாம் இருக்கும். இந்த இடத்துல தாங்க ஹாப்பி கேஸ்ட்லாம் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தானே இந்த புதுசாக அப்டேட்டில் ஹாப்பி கேஸ்ட்லாம் வந்துச்சுருங்க. அடுத்த கிளிப்பில் நாங்கள் எப்படி ஹாப்பி கேஸ்ட் எடுக்க போவோம் அப்போ காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஹாப்பி கேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி கேஸ்ட் நாங்கள் சும்மா வந்து பார்க்குறோம். அந்த ஹாப்பி கேஸ்ட் அவர் ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஹாப்பி கேஸ்ட்னா போனால் போதுன்னு விட்டா இன்னொன்று கிடச்சி. இதை நீ எடுத்துக்கோ வரோம் எனக்கு கூட்டு கொடுத்தாரு. சரி நல்ல மனுஷனாக இருக்கார். இருக்க ப்ரௌன் பிளாக்கையாவது எடுத்து ஏதாவது யூசேஜுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரௌன் பிளாக் தாங்க எடுத்தேன். அதுக்கு போய் இங்கே துரத்தி அடிக்கிறானுங்க. இப்போ பாருங்கள் எப்படிலாம் விட்றான் பாருங்க. இவன்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. அவர் சைஸ் அப்படி கீழே போயிட்டாருங்க. இவன் கரெக்டாக என்ன பிடிச்சிக்கிட்டான், எப்படிலாம் விட்றான் பாருங்கள். ஒரு கேஸ்ட்ன்றது ஒன்று தானேங்க விடுது, இது என்னங்க இத்தனை விடுது. இருங்க எப்படியோ உசுறு பொழைச்சி ஓவர் வேர்ல்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நானும் ஓவர் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமானனால இங்கேயே முடிச்சுக்கலாம். மிச்சம் இதெல்லாம் நம்ம செகண்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பாய் கைஸ்.